ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்துரு நமக்கு விரோதமாய் பல விதத்தில் கிரியை செய்துட்டா இருக்கான். எங்கே பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைன்னா அவனுக்கு அப்படி கண்ணு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க, மூஞ்சில் கடுகு போட்டால் பொறிஞ்சிரும் அப்படிவாங்க. இந்த கண்மலை, அந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி சத்துரு நம்மை துரத்த போல நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் பார்க்குற பார்வை செய்கிறேன், இவன் கண்ணு பட்டுட்டே அப்படின்னு நினைப்போம். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு நம் மீது இருக்கக்கூடிய பொறாமை, நம் மீது இருக்கக்கூடியதான் என்ன சொல்கிறது, ஏக்கம் சொல்லலாம். அல்லது அவங்களுக்கு நமக்கு தனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறதான காரணத்தினால நம்மை குறை சொல்லுகிற ஒரு பழக்கம் அவங்களுக்கு வந்துடும். அதனால் நம்மளை எந்த விதத்துலையாவது நாம் அழியணும் அல்லது நம்ம நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் தான் வரும். அதுக்கெல்லாம் கவலையே படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். என்னைக்கு ஆண்டவரை ஒரு மனிதன் பார்க்க ஆரம்பித்தானா அதுக்கப்புறம் அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். ஏன்னா கர்த்தர் பார்த்துக்கிடுவார் இல்லையா. பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா தாவீதுக்கு சிறப்பான எக்ஸாம்பிள். 1 சாமுவேல் 23:14 வாசிக்க கேட்போம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப்பெனும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அதனால் சத்துருவுக்கு நம்ம பயப்படவே கூடாது. அதனால தான் தாவீது சொன்னால், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. சத்துரு கையில் கூப்பிட்டு அவர் நம்மளை 2 போடுவார், ஒழுங்காடுறா சரி பண்ணுடா அப்படி சொல்லுவார தவிர, அவனுடைய கைகளில் நம்மை ஒருபோது ஆண்டவருக்கு இந்த வருஷம் ஒப்பு கொடுத்தார கொடுக்கல, எந்த வருஷமும் கொடுக்க மாட்டார். சத்துரு நம்மை மேற்கொள்ள விட மாட்டார், அவன் கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களா, காயின் தப்பு தான் செய்தான். ஆனால் அவன் கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டபோது, சரி போப்பா உன்னை ஒருத்தனும் கொல்ல மாட்டான், நீ எங்கேயா போய் பிழைச்சிக்கோன்னு விட்டார். அப்போ நாம் கர்த்தரையே நம்பி இருக்கிற அப்படின்னாலே நமக்கு யார் தீமை செய்ய முடியும்? தாவீது சொன்ன, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு நினைச்சோம் அப்படி சொல்லுங்க. சத்துரு நமக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சகல எவ்வளவோ வித்தை வச்சு பார்த்தான் சவுல், தாவீதை பிடிச்சிடலாம் கொண்டு போட்டான். ஆனால் கர்த்தர் தாவீதை சவுல் கையில் விடலை, சவுலை தாவீதின் கையில் கொடுத்தார். அதனால் கண்மலை திணிச்சை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துரு எவ்வளோதான் வரட்டுமே, வியாதி மூலமாக வருவான், கடன் பாரம் மூலமாக வருவான், யாரையாவது சொந்தக்காரன் மூலம் வருவான், குடும்பத்தார் மூலமாக வருவான். கவலையே படாதீங்க. பைபிளில் நீங்கள் எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பவுலை கொண்டு போட வேண்டும் நினைத்தாங்க. ஆரம்பத்திலே கூடையில் வச்சு இறக்கி விட்டு ஆண்டவர் காப்பாற்றிட்டார். அவனை ஒரு 40 பேருக்கு மேற்பட்டவங்க இரவும் பகலும் உபவாசமே இருந்தாங்க. 40 ராத்திரியும் பகலும் சாப்பிடாம, பவுலை கொலை செய்யாமல் விடமாட்டோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம். அவனை கொண்டு போடும் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே கர்த்தர் ஒரு ரட்சகரை நிச்சயதாக எழுப்பினார். சோத்திரம் எல்லா இடங்களிலும் போல பாருங்க, ஈரோக்கிழிதன் காத்து அடித்து நொறுக்கிட்டு அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருந்தார். பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பவுலை போட்டு தள்ளிடலாம்னு நினைக்காங்க. ஆனால் கடைசியில் மாலுமியெல்லாம் மீது அனுபவித்து நீந்த தெரிஞ்ச ஓடி தப்பிச்சுக்கிடுங்க அப்படின்னா, எல்லா இடங்களிலும் ஆண்டவர் சத்துருவின் கையில் தேவ பிள்ளைகள் ஒப்புக்கல. தானியேலை பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்கள், சத்துருக்கள் கொடுத்தாரா? கிடையாது. கர்த்தர் வீழ்த்தோம். உங்களையும் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, வருகிற ஆண்டிலும் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்காம தாவீதை உயர்த்தின தேவன், தானியேல், பவுல் இவங்கெல்லாம் உயர்த்தின தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்தார். காட் பிளஸ் யூ.